அன்பு பள்ளி தாளாளர்கள் மற்றும் முதல்வர்களின் கவனத்திற்கு உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வரும் 2019-2020 கல்வி ஆண்டிற்கான ஆர்டிஇ அட்மிஷன் குறித்து உங்களுக்கு தற்பொழுது வீடியோவாக செயல்முறை விளக்கம் வழங்கப்பட உள்ளது. நன்றி. ஆர்டிஇ மூலமாக இப்பொழுது நம்ம எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி செயல்முறை விளக்கமாக பார்ப்போம். இதுதான் வெப்சைட் RTE-TNSchool.gov.in. இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், செலக்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஃபில் பண்ணால் தான் அடுத்ததுக்கு போகும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதை நாம் கொடுத்துக்கணும். அதன் பிறகு ஜெண்டர் கொடுத்துக்கணும், மேல் ஃபீமேல் கொடுத்துக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ. இதில் நீங்கள் கவனிக்கிறது என்னென்னா, நாம் இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு. இதை வந்து ஏற்கனவே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவை நாம் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து செலக்ட் கிளாஸ் வந்து நம்ம எல்கேஜின்னு தான் கொடுப்போம். அந்த எல்கேஜியை கொடுத்த பிறகு இங்கே ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கு இமெயில் இருந்தால் இமெயில் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் விட்டுட்டு நாம் சேவ் கொடுத்துட்டா உங்களுக்கு அடுத்த பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸில் ஃபாதர் நேம், ஃபாதர் ப்ரொஃபஷன், கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் இந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு இருக்குது. இதில் வீக்கர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்டோட இன்கம் மட்டும் கொடுத்தா போதும். அதே இங்கே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா கம்யூனிட்டி கொடுக்கணும். அவங்க என்ன கம்யூனிட்டியோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்டின்னு சொல்லிட்டு வரும். அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிலிஜியன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதர்ஸ். இதில் ஏதோ ஒன்று அவங்க என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மெனு ஓப்பன் ஆயிரும். இது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. அடுத்தது பிளாக் நேம், இது வந்து எஜுகேஷ்னல் பிளாக் நேம், அது என்னவோ உங்களுக்கு அங்கே கொடுத்துங்க. அடுத்தது வார்டு நேம், உங்கள் ஏரியாவோட நேம் அதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபுல் அட்ரஸையும் கொடுத்துடணும். ஃபுல் அட்ரஸ் கொடுத்த பிறகு இங்கே வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நியரஸ்ட் பிளேஸில் இருக்கிற லேண்ட்மார்க்கை கிளிக் பண்ணி லொக்கேட் மீ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அந்த லொக்கேட் ஐக்கான் வந்து உக்காந்துரும். இந்த மேப்பில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஸ்கூல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் கரெக்டாக இதை நீங்கள் செஞ்சுட்டு தான் போகணும். இதை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் அடுத்தது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண பிறகு அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் மெனு ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து பிறப்புச் சான்றிதழ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பேரண்ட்ஸ் ஐடி, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று ஆதார் கார்டோ இல்லைனோ அவங்களோட ரேஷன் கார்டோ இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா இன்கம் சர்டிஃபிகேட். இதில் ரெண்டில் ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அடுத்தது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண பிறகு கடைசி ஆப்ஷனாக செலக்ட் ஸ்கூல்ஸ் வருது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், உங்களுக்கு நியர்பை இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் வந்துடும். இதில் இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூல்ஸ் உங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் 5 ஸ்கூல்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாமா, உங்களுக்கு தேவையான ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கீழே 2 டிக்ளரேஷன் இருக்குது. அந்த 2 டிக்ளரேஷனையும் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது இருக்கிற பேரண்ட் டிக்ளரேஷன் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்பொழுது விண்ணப்பிக்கன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான்.
உங்கள் ஆர்டிஏ அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணணுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பண்ணணுன்னா அடுத்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது தப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷன்ஸுக்கு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி வரும். அந்த ஐடியை கொடுத்துட்டு பேரண்ட்டுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஆல்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.